லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மத்தவங்க உதவியில வாழ்றது சுத்தமா பிடிக்காது. எல்லாத்துலயுமே சுயமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்ல. டாக்டர், வேதாக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன சொல்றீங்க? இனி யாரோட உதவியும் இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவங்களால வாழவே முடியாது. ஐயோ, லைஃப் லாங் அவங்க வீல் சேர்ல தான் இருக்கணும். என்ன சொல்றீங்க டாக்டர்? எனக்கே இத சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதான் உண்மை. ஹாஸ்பிட்டல்ல இத நான் சொல்லியிருப்பேன். நீங்க இருந்த மனநிலையில உங்களால இந்த கஷ்டத்தை தாங்க முடியாது. கொஞ்சம் லேட்டா சொல்லிக்கலாம்னு இருந்தேன். இப்பவும் நீங்க இதை தெரிஞ்சுக்கலன்னா அது அவங்க உயிருக்கே ஆபத்தா வந்து முடிஞ்சிரும். அதனாலதான் இப்ப சொல்றேன். அவங்கள தயவு செஞ்சு நடக்க விடாம பாத்துக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா என்னன்னு சொல்லுங்க டாக்டர். அது சொல்லுங்க டாக்டர். அவங்க உயிருக்கே ஆபத்து. மாமா, ஐயோ, அம்மா, அழாதீங்க சார். இப்பதான் நீங்க எல்லாம் தைரியமா இருக்கணும். டாக்டர், இதுக்கு வைத்தியமே இல்லையா? இருந்தா நானே சொல்லிருப்பேனேமா. வேற வழியே இல்லையா டாக்டர்? எங்க அம்மா இனிமே எழுந்து நடக்கவே மாட்டாங்களா? அவங்க இப்படியே தான் எப்பவுமே இருக்கணுமா? என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. ஐயோ, ஒரு நாள் கூட அவளை எங்களால இப்படி பார்க்க முடியல டாக்டர். காலம் முழுக்க எப்படி? முடியாததுன்னு எதுவுமே இல்லையே டாக்டர். ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல? வேதா மேடம்க்கு எலும்பு முறிவோ வேற ஏதோ பாதிப்பெல்லாம் இல்ல. ஆக்சிடென்டான அதிர்ச்சியில நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகிதான் இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாம போனதுனால மறுபடியும் அந்த மாதிரி வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது திரும்பவும் அந்த நர்வ்ஸ் ரீஆக்டிவ் ஆகி அவங்க எழுந்து நடக்கலாம். இல்லைன்னா அவங்களால தாங்க முடியாத ஏதாவது அதிர்ச்சியான விஷயத்தை கேள்விப்படும் போது அனிச்சையா அவங்க எழுந்து நடக்கலாம். ஆனா இது ரெண்டுமே அவங்க உயிருக்கு ஆபத்தானது. அதனாலதான் இத பத்தி நான் சொல்லல. அதே நேரம் 100% பலன் தரும்னு சொல்லவும் முடியாது. அதனால இந்த ரிஸ்க் நீங்க எடுக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கேரிங்கா சேஃபா பாத்துக்கோங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு இந்த உண்மை தெரிய வேண்டாம். அவங்களால தாங்க முடியாது. நான் வரேன். இருங்க டாக்டர். இந்தாங்க டாக்டர். எங்க அம்மாக்கு மட்டும் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அக்கா, அக்கா, அம்மா, ஏய், எல்லாரும் கண்ணை தொடச்சுக்கோங்க. யாரும் அழக்கூடாது. வேதாக்கு இந்த விஷயம் ஒரு துளி கூட தெரியக்கூடாது. அவன் முன்னாடி தைரியமா பேசுங்க. அக்கா, போங்க போங்க போங்க. ஓ, என்னன்னு கேளுங்க. போங்க போங்க போங்க. நீ போங்க. வேதா, இரு இரு இரு. அம்மா, அம்மா, அம்மா வேண்டாம். அம்மா பாத்து. மெதுவா. ஏமா, உனக்கு ஏதாவது தேவைன்னா யாரையாவது கூப்பிட வேண்டியது தானே? நீ ஏமா கஷ்டப்படுற? நம்மளால செஞ்சுக்க முடிஞ்ச வேலைக்கெல்லாம் எதுக்காகக்கா மத்தவங்களை கூப்பிடணும்?
நான் நல்லாதான் நடந்து போனேன். என்னன்னே தெரியல, கிளாஸ கையில எடுத்த உடனே கையெல்லாம் படபடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அறியாமலேயே நான் மயங்கி விழுந்துட்டேன். ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீ தைரியமா இரு வேதா. நான் எழுந்து நடக்க இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? அவங்க கொடுத்த மருந்தெல்லாம் தொடர்ச்சியா சாப்பிட்டா சீக்கிரமாவே எழுந்து நடந்துடலாம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீயா எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. இனி எப்பவும் உன் கூட நான் இருப்பேன். உனக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளு. சஞ்சய், விஜய், ஏய் மானசா, ஏன் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அம்மாக்கு ஒண்ணும் இல்லடா, நான் சீக்கிரமா எழுந்து நடந்துருவேன். மனசா, என்ன இது குழந்தை மாதிரி? இப்படி எல்லாம் அழறது அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல? தெரியுமா? தைரியமா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான். இத பாரு, அம்மா நடந்துருவேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்களால எழுந்து நடக்கவே முடியாதா ஆண்டி? நடக்க விட்டாதானே? சரி, டைம் ஆச்சு, போய் எல்லாரும் தூங்குங்க. நீங்க கூடவே இருங்கப்பா. மனசா, போ மனசா. போய் தூங்கு. நீயும் போ. வேதா, மாத்திரை எல்லாம் சாப்பிட்டல, தூங்கு. டேக் கேர்மா. போமா, போய் தூங்கு. வேதா, நீ தூங்கு. அது சொல்லு பிரீத்தி. ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? அடிப்பாவி, அன்னைக்கு என்னமோ இப்போ நான் அவங்கள எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னேன். இப்ப அதுக்குள்ள வேதா கதையை முடிச்சிட்டியா? எப்பவுமே நீங்க அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களா? பல வருஷ பகை பல தடவை மிஸ் ஆயிடுச்சு. வேதா உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு அது மட்டும்தான் யோசனையா இருக்கும். அவங்க நல்லா தான் இருக்காங்க. இது வேற விஷயம். வேற விஷயமா? என்னன்னு சொல்லு. இனி ஆண்டியால எழுந்து நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வாட்? நிஜமாவா சொல்ற? ஆமா, இனி காலத்துக்கும் அவங்களுக்கு வீல் சேர் தான். அவங்களால சுதந்திரமா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆளோட துணை கண்டிப்பா வேணும். ஒரு கல்வி சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்ட வேதாவுக்கு பாவம் இப்படி ஒரு நிலைமையா? மேல சொல்லு. இனி அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா நான் தான் இருக்க போறேன். அவங்க கூடவே இருந்து அவங்கள ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சு நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க போறேன். இது சாவை விட கொடுமையான விஷயமாச்சே. ஷோ, பாவம்.
எவ்வளவு கம்பீரமா இருந்தவ வேதா இனி வாழ்நாள் முழுக்க வீல் சேர்லயே இருக்க போறான்னா அத பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்குமே. அந்த வலிய அவளை கொன்னுடும்ல. லைஃப் லாங் நடக்க முடியாதுங்கிற விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. ஃபேமிலியா சேர்ந்து உண்மையை மறைச்சு அவங்க எழுந்து நடந்துருவாங்கன்னு நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ, நம்பிக்கை கொடுத்துட்டா அவ எந்திரிச்சு நடந்துருவாளா? நான் இதுக்கு கூட இருக்கேன், அப்போ நடக்க விட்டுருவேனா? அப்படி ஏதாவது மேஜிக் நடந்தாலும் நான் தடுத்துற மாட்டேன். அப்படி சொல்லு. அவ கண்ணு முன்னாடியே அவ குடும்பமும் அவ சாம்ராஜ்யமும் மொத்தமா செதஞ்சு போறத அவ பார்த்துக்கிட்டே சாகணும். அததான் நான் செய்ய போறேன். இத பாரு பிரீத்தி, என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் உனக்கு இருக்கும். நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். சீக்கிரமாவே பவர் ஆஃப் அட்டானியை எழுதி வாங்க முயற்சி பண்ணு. சரி. என்னப்பா? அப்பா அம்மா தூங்கிட்டாங்க. அம்மா தூங்கிட்டாங்களாப்பா? ம், தூங்கிட்டா. அப்பா அப்பா என்னாச்சு? அப்பா 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 மாமா அப்பா மெதுவா. அப்பா 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 என்னாச்சுப்பா? அழாதீங்க. மாமா அழாதீங்கப்பா. என்னப்பா? அழாதீங்க மாமா. அப்பா ஏன்டா இப்படி நடக்குது? ஏன்ப்பா அழறீங்க? அழாதீங்கப்பா. அழாதீங்க, அழாதீங்கப்பா. என்னாச்சு மாமா? அழாதீங்க மாமா. அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து ஒரு நாள் தான் ஆகுது. அந்த ஒரு நாள் கூட அவளால வீல் சேர்ல இருக்கிறத தாங்கிக்க முடியல. இனி காலம் முழுக்க அவ அதுலயே தான் இருக்கணும். அவளால எழுந்து நடக்க முடியாதுங்கிற உண்மை தெரிஞ்சு அவ உசிரியை விட்டுருவாளேடா. அப்பா அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா ஒண்ணும் இல்லப்பா. அவளுக்கு நாம என்னடா பதில் சொல்ல போறோம்? நம்ம யாருமே உண்மையை சொல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? அவங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்தா அவங்களுக்கே சந்தேகம் வராதா? எத்தனை நாளைக்கு தான் நம்மளால நடிக்க முடியும்? ஒரு கட்டத்துல அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம உண்மையை சொல்லி அவங்கள மைண்ட் செட் பண்ணி வைக்கிறது நல்லது. டாக்டர் என்ன கடவுளா? அவங்க சொன்னா எங்க அம்மாவால நடக்க முடியாதா? அதெல்லாம் அம்மா எந்திரிச்சு நடப்பாங்க. அப்பா நீங்க தைரியமா இருங்க. சிங்கம் மாதிரி கம்பீரமா இருந்த அவள இப்படி என்னால பார்க்க முடியலடா. எந்த நிலைமையிலையும் எதுக்காகவும் உதவின்னு யார்கிட்டயும் போய் நிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தவளுக்கு காலம் இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கணுமாடா? கடவுளே, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? அவளுக்கு கொடுக்கிற கஷ்டத்தை எனக்கு கொடுக்க கூடாதா? என்னப்பா நீங்க? அவளை ஏன் சோதிக்கிற? இங்க பாருங்க, பிள்ளைங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே அழுதா அவங்க எப்படி தைரியமா இருப்பாங்க? என்னால முடியலங்க. மாமா, அத்தை எழுந்து நடப்பாங்க. அவங்கள நான் நடக்க வைக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. டாக்டர் அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ எப்படி எழுந்து நடக்க வைப்ப? டாக்டர் சான்ஸே இல்லைன்னுலாம் சொல்லல. விபத்துல நடக்க முடியாம போனவங்களுக்கு அதே மாதிரி ஒரு விபத்து நடந்தாலோ இல்ல தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியை சந்திச்சாலோ அதிர்ச்சியா அவங்க எழுந்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தானே சொல்லிருக்காங்க. அத்தைக்கு மறுபடியும் அந்த ஆக்சிடென்ட பண்ண முடியுமா? இல்ல அவங்க தாங்க முடியாத அதிர்ச்சியை கொடுக்க போறியா? இப்படி பண்றதுனால அவங்க உயிருக்கே ஆபத்தா கூட போய் முடியும். இதையும் டாக்டர் சொன்னாங்க, அத மறந்துடாத. இல்ல, அப்படி நடக்காது. யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம அவங்கள நான் எழுந்து நடக்க வைப்பேன். என்ன வித்தியா சொல்ற? புரியுற மாதிரி பேச. முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் சஞ்சய். என் வாழ்க்கையை பணயமா வச்சு நான் அத்தைய நடக்க வைக்க போறேன். உன் வாழ்க்கையை பணைய வச்சு எப்படி நடக்க வைக்க போற? என்ன பேசுற நீ? வித்யா, என்ன சொல்ற நீ? வித்யா தானே மாமா அத்தையோட எதிரி. அந்த வித்யா எங்க இருக்கா, எப்படி இருப்பான்னு அவளை பார்க்க போய் தானே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு.
அந்த வித்யாவே நீதானே? உன்னை கண்டுபிடிக்க போய் தான் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸ்னேகா, அதட்டாதீங்க. அவங்க சொல்றது உண்மைதானே? ஒரு வகையில நான் அவங்க முன்னாடி வித்யா வாணிங்கிற 2 பேர்ல கண்ணாமூச்சி ஆடுறதுதான் அவங்களோட இந்த நிலைமைக்கே காரணம். அந்த குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாலே அத்தை எழுந்து நடந்துருவாங்க. வித்யா, நீ ஏதோ தப்பா யோசிக்கிற. அது சரியா வராது. இல்லம்மா, நான் சரியாதான் யோசிக்கிறேன். இத செஞ்சா மட்டும்தான் அத்தை எழுந்து நடப்பாங்க. நான் தான் வித்யாங்கிற உண்மைய நான் அத்தை கிட்ட சொல்ல போறேன். இத்தனை நாள் வாணிங்கிற பேர்ல அவங்களை ஏமாத்திட்டு அவங்க மருமகளா இந்த வீட்ல வாழ்ற நான் தான் அவங்களோட எதிரி வித்யாங்கிற உண்மைய நான் சொல்ல போறேன். நல்ல முடிவு. அப்படியே இந்த வீட்டை விட்டு முழுசா போயிடு. இந்த வீடும் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருப்பேன். வித்யா, உன் மேல அவ்வளவு கோபத்துல இருக்கா? ஏய், உண்மை தெரிஞ்சா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா. துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் சுட்டுருவாங்க. என் உசுரே போனாலும் பரவாயில்ல. இல்லம்மா வித்யா, அவசரப்படாத. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீ உண்மையை சொல்லக்கூடாது. அப்ப அத்தை இப்படியே வீல் சேர்லயே இருக்கலாம்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரல. நம்ம அவங்க குணமாகறதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறத என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கே தெரியும்ல, இப்பதான் அம்மா உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நீ இந்த மாதிரி போய் சொன்னா அது மொத்தமா அழிஞ்சிரும். இதை எப்படி நான் ஏத்துப்பேன்? நீ உண்மையை சொன்னா அம்மா எழுந்து நடப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த ரிஸ்க் வேணாம் வித்யா. அப்புறம் உன் வாழ்க்கையும் போய் நீ ரிஸ்க் எடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஏற்கனவே நீ உன் உசுரை கொடுத்துதான் வேதாவை காப்பாத்திருக்க. இப்போ இவ்ளோ பெரிய தியாகத்தை செய்யணுமா? வேண்டாம், வேண்டாமா. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நான் என் முடிவுல இருந்து பின்வாங்க போறது இல்ல மாமா. நான் உண்மையை சொல்லதான் போறேன். என் வாழ்க்கையும் பாதிக்காம அத்தை எழுந்து நடக்கிற மாதிரி இதுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? காட்டுக்கு தீய வச்சுட்டு தீ கொழுந்து விட்டு எரியும் போது குடத்து தண்ணிய வச்சு காட்டு தீய அணைச்சிடலான்னு சொல்றியம்மா? இதெல்லாம் பெரிய ரிஸ்க்குமா. கொஞ்சம் தப்பானாலும் உன் வாழ்க்கையே வீணா போயிடும். இல்ல மாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த உண்மையை சொல்றதால அத்தை எழுந்து நடப்பாங்க, என்னையும் ஏத்துப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வித்யா. எங்களுக்கு நீயும் வேணும், அம்மாவும் வேணும். இதுல ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா? தப்பாகாது. வித்யா, ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. இல்ல சஞ்சய், என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நாளைக்கு நான் உண்மையை சொல்லதான் போறேன். என்னங்க?
இந்தாங்க. இத்தனை நாளா இந்த வீட்டுக்கு வித்யா யாருன்னு சொல்ல வந்து கடைசியா போய் தான் சொல்லிட்டு போயிருக்கேன். முதல் தடவையா உண்மைய சொல்ல வந்திருக்கேன். நான் சொல்ல போற உண்மையால இந்த குடும்பத்துல என்னென்ன கலவரம்லாம் நடக்க போகுதோ.